இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணன் இப்ப எப்படி இருக்காரு டாக்டர்? அவருக்கு ஒன்னும் ஆகல, பொழைச்சிருவார்ல? இல்ல, அவர் நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. டாக்டர், எப்படியாவது எங்க அண்ணனை காப்பாத்துங்க டாக்டர். எவ்வளவு செலவானாலும் சரி. எங்க எங்க இருக்கிற ஒட்டுமொத்த சொத்தை வித்தாலும் பரவாயில்ல. எங்க அண்ணன் தான் எங்க குடும்பத்துக்கே கொலசாமி. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது டாக்டர். ஐயா, அப்படி சொல்லாதீங்க ஐயா. எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துங்க ஐயா, எப்படியாவது காப்பாத்துங்க. அழாதீங்கம்மா, நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். பாய்சன் போய் அவர் லங்ஸை பாதிச்சிருக்கு. அதனால அவர் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாரு. நாங்க சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்குமா? அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா பெரியப்பாவை காப்பாத்திடல டாக்டர். உண்மையே சொல்லணும்னா 50-50 சான்ஸ் தாமா. அவரு ஒருவேளை பொழைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஐயோ ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவருக்கு எதுவும் ஆகாது. அவரு நல்ல மனசுக்கு எதுவும் ஆகாது. அவரு நல்ல மனசுக்கு எதுவும் ஆகக்கூடாது. பயப்படாதீங்கம்மா, எங்களால முடிஞ்ச முயற்சியை நாங்க செய்யறோம். இதுல ஒரு சைன் பண்ணுங்க. அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டை நாங்க பண்ணணும். அதுல சில ரிஸ்க் எல்லாம் இருக்கு. அதனால இதுல ஒரு கையெழுத்து போடுறீங்களா? பெரியம்மா, நீங்க பயப்படாதீங்க. பெரியப்பாவால எத்தனையோ பேர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவருக்கு எதுவும் ஆகாது. நல்லவங்களை கடவுள் கைவிட மாட்டாரு. இது ஒரு ப்ரொசீஜர் தான்மா. நீங்க சைன் பண்ணாதான் நாங்க ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்க முடியும். பெரியம்மா, கையெழுத்து போடுங்க. வாங்கி கையெழுத்து போடுமா? கொடுங்க. ரகுராம்னு ஒருத்தர் விஷம் சாப்பிட்டு அட்மிட் ஆயிருக்காருல்ல? ஆமா சார், பஞ்சாயத்து தலைவர். அவர் எப்படி இருக்காரு? சீரியஸா தான் சார் இருக்காரு. பொழைச்சுப்பாரா? உள்ள டாக்டர் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஓ, பொழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ரகுராம், என் தங்கச்சியை நம்ப வச்சு ஏமாத்தனல்ல, அதுக்கான தண்டனை உனக்கு இன்னைக்கு கிடைக்க போகுதுடா. டாக்டர், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதா? மாமா சரியாயிட்டாரா? நாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் முதல்ல சொன்ன மாதிரியே பாய்சன் அவர் லங்ஸை ரொம்ப பாதிச்சிருக்குப்பா. அதனால பிரீத்திங் பண்ண முடியல. ஆக்சிஜன் கொடுத்தும் அவர் ஸ்டேபிள் ஆகல. வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதா? இல்ல, அதுக்கு வேற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் வரணும். ஃபார்மலாஜிஸ்ட் வந்து பார்த்து டயக்னோஸ் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும். சார், அவர் உடனே வர சொல்லுங்க சார். அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் இருக்காரு. முத்துராமன் ஒரு ஃபார்மலாஜிஸ்ட் இருக்காரு. அவருக்கு நாங்க ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவர் இப்போ வந்துட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம அவர் சாப்பிட்ட ஃபுட்டை லேப்ல டெஸ்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது எந்த அளவுக்கு டாக்ஸிக்கான பாய்சன்னு ரிப்போர்ட் வேற வர வேண்டியிருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த டாக்டர் எப்ப வருவாரு? கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடுவாரு. நீங்க பயப்படாம இருங்க, சரியா? போனா, ஒரு சின்ன சிக்கல்மா. என்னாச்சுன்னு? இந்த ரகுராம காப்பாத்திடுவாங்க போல இருக்கு. என்னன்னு சொல்றீங்க? ஏதோ ஸ்பெஷல் டாக்டர் வந்துகிட்டு இருக்கானா. இந்த நுரையீரல் வைத்தியம் பார்க்குற ஆளாமே. ஓ, பல்மனாலஜிஸ்டா? ஆமா, அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. அந்த ஆள் இங்க வந்து ரகுராம காப்பாத்திடுவான் போல இருக்கேம்மா. அண்ணே, அந்த டாக்டர் யாரு என்னன்னு விசாரிச்சு சொல்லுங்க. அடுத்து ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. சார் நுப்பாடுங்க சார், நுப்பாடுங்க சார். என்னப்பா? சார், என் பொண்டாட்டி என்கிட்ட கோச்சிட்டு விஷத்தை குடிச்சிட்டா சார். எப்படியாச்சும் அவளை காப்பாத்துங்க சார். நான் பல்மனாலஜிஸ்ட் டாக்டர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன முழிக்கிற? எதுக்கு என் வண்டியை நிறுத்தின?
உன்னை பார்த்தா ஏதோ தப்பா இருக்க. ரொம்ப புத்திசாலி சார் நீங்க. உடனே கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஏய், யார்ப்பா நீ? என்ன வேணும் உனக்கு? ஏன் வண்டி நிறுத்தின? எதுக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ற? பேசாம என் கூட வந்துருங்க, சரியா? அதான் உங்களுக்கு நல்லது. இல்ல என்ன பண்ணுவ? யார் நீ? யாரா நீங்க? மேடம், நீங்க சொன்ன மாதிரி டாக்டரை தூக்கிட்டோம். இப்ப அந்த டாக்டர் மாதிரியே நான் கிளம்பிட்டேன். இத பாரு, அந்த ரகுராம் பல தடவை என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். இந்த தடவை மிஸ் ஆக கூடாது. கண்டிப்பா இன்னைக்கு அவன் உயிர் போகணும். கண்டிப்பா நடக்கும் மேடம். உன் மேல அங்க யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. அவன் பொழைச்சிருவான்னு அந்த குடும்பமே நம்பணும். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற மாதிரி நடி. கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சு துடிச்சு அவன் உயிர் போகணும். சரிங்க மேடம், வேலையை கச்சிதமா முடிச்சிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ம், சரி. சீனு, என்னாச்சுடா? ரகுராம விஷம் கலந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டானாமே. ஆமா பாட்டி, உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு அடாய்ந்த நிலைமை. ஊருக்கே காவல் தெய்வமா இருக்கிறவன் அவன். அவனை இப்படி பண்ண யாருக்குடா மனசு வந்துச்சு? அத இங்கே இருக்கானே அத்தை. இவன் தான் பிரசாதம் குடுக்கறான்னு விஷம் கலந்து வீட்டுக்கு கொடுத்து விட்டுருக்கான். இப்ப எதுவும் தெரியாத மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கான். ஏய், வாய மூடு. யார பார்த்து எப்படி ஒரு பேச்சு பேசுற? இத பார், இந்த குடும்பத்துல வளர்ந்த புள்ளாடி அவன். நம்ம குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் மத்தவங்களை அழிக்க தெரியாது, வாழ வைக்க தான் தெரியும். கணிச்சு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா செவிழு பிஞ்சிரும். ஜாக்கிரதை. ஜானகி, அம்மாடி, நீ உடைஞ்சு போயிடாத. இப்பதான் நீ தைரியமா இருக்கணும். ரகுராம மனசுக்கு அவனுக்கு எதுவும் ஆகாது. அவன் 100 வயசுக்கு மேல நல்ல ஆரோக்கியமா இருப்பான். இத பாரு, இது அந்த கருப்பன் விபூதி. அவனை பார்த்து கண்டிஷனா சொல்லிட்டு தான் வர, என் மருமகனை காப்பாத்திடுன்னு. கருப்பு துணையா இருப்பான், நீ கலங்காத. இந்தா, இத போய் ரகுராமுக்கு வச்சு விடு. போமா, போட. போ தங்கச்சி. போமா. மேடம், உள்ள வரக்கூடாது நீங்க. சாமி விபூதியை மட்டும் இவருக்கு வச்சு விட்டுட்டு போயிடுற. சரி, சீக்கிரம் வச்சுட்டு போங்க.